வணக்கம். இந்த வீடியோல 3வதா இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆர்டிஸ்ட் ஆகுறதுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ்ல 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட சப்ஜெக்ட் மேட்டர நீங்க ஃபிக்ஸ் பண்றது. இது நம்ம சப்ஜெக்ட் மேட்டர்ன்னு சொல்றது, டிராப் பண்றது அப்படின்றதுக்கு பின்னாடி எத டிராப் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்க என்ன மாரியான சப்ஜெக்ட் மேட்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க? மேபி இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சிலர் வந்துட்டு போர்ட்ரெய்ட் மட்டுமே ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப்ஸ் மட்டுமே பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அனிமல்ஸ் டிராயிங் மட்டும் பர்ட்டிகுலரா பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாரி என்ன மாரியான சப்ஜெக்ட் மேட்டர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு அத அ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி மூவ் பண்ணணும். அம் எல்லா சப்ஜெக்ட் மேட்டருமே எல்லா இடத்துக்கும் அம் வேல்யூபிளா இருக்காது. அது காலத்துக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு. எவர் கிரீன் டாபிக்ஸ் நம்ம சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, ஃபேண்டசி. அதாவது இந்த ஃபேண்டசி, ஃபிக்ஷன் ம் இந்த மாதிரியான ஒரு கற்பனை கலந்த விஷயத்துக்கு எப்பவுமே வரவேற்பு இருந்துகிட்டே இருக்குங்க. இது லாங்குவேஜ், இந்த மொழி, இதுக்கெல்லாம் மொழி, இனம் அதெல்லாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் தாண்டி, இந்த கற்பனைன்ற விஷயம் காமனா உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாரோட அந்த கியூரியாசிட்டிய தூண்டக்கூடிய விஷயம். ஸோ நீங்க பண்ற விஷயம் வந்துட்டு ரியலிஸ்டிக்கா ட்ரா பண்ணணும், ரியலிஸ்டிக்கா ட்ரை பண்ணணும். அந்த மாரி நெனச்சு எய்ம் பண்ணி பண்றத விட, உங்களோட பெயிண்டிங்ல ரியலிஸ்டிக் இருக்கலாம். பட் கற்பனையும் கலந்து இருந்துச்சுன்னா, நிச்சயமா அந்த மாரியான ஓவியங்களுக்கு எப்பவுமே வரவேற்பு இருந்துட்டே இருக்குங்க. ஏன் அப்டின்னா, இது நம்ம ஜெனரேஷன்ல இருக்கிற மாரி ஒரு அதிகமான இந்த டெக்னாலஜிக்கலா ஆ நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, ஆ ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம எவால்வ் ஆயிருக்கிறதும் சரி, நம்மள விட பெஸ்ட் பீப்பிள்ன்னு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி, நீங்க உங்களோட கற்பனைய புகுத்தி ஒரு விஷயம் பண்றீங்க அப்டின்னா, நிச்சயமா அது ஆம் நல்ல ரீச் இருக்கும். ஸோ என்ன கேட்டா, இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆம் சக்சஸ் இது எத பேஸ் பண்ணி இருக்கு அப்டின்னா, உங்களுடைய அ கற்பனை சக்திய எந்த அளவுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுறீங்க, மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அம் வேறுபாட எப்படி நீங்க வித்தியாசப்படுத்தி காட்டுறீங்கன்றதுல தான் இருக்கு. ஸோ பண்ணக்கூடிய விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய ஓன் ஆம் ஸ்டைல் வெளிப்படுற மாரி ட்ரை பண்ணி பண்ணுங்க. இதுதான் இந்த 3வது ஸ்ட்ரகிள்க்கான விஷயத்த சரி பண்றது. இதுல ஸ்ட்ரகிள்னு பார்த்துக்கிட்டோம்னா, மோஸ்ட்லி அ ரியலிஸ்டிக்கா ட்ரா பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட் மேட்டரும் எல்லாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. பட் இந்த மாரி நீங்க புதுவிதமா ட்ரை பண்றப்போ, அது கற்பனை கலந்து ஒரு விஷயத்த பண்றப்போ, நிச்சயமா அதுக்கான அந்த இனிஷியல் அட்டென்ஷன் கிராப் பண்றது, அந்த விஷயம் நிச்சயமா இருக்கும். அதுக்கடுத்து என்ன மாதிரியான அ கற்பனைகள நீங்க உள்ள கொண்டு வந்திருக்கீங்க? அதாவது இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, ரிலிஜியஸ் ரிலேட்டடா ஒரு சிலர் பழைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரிலிஜியஸ் தான் மெயின் அ ஃபோக்கஸ் பண்ணி பெயிண்டிங்ஸே பண்ணியிருப்பாங்க. மேபி வேற ஒரு ரிலிஜன் இருக்கிறவங்களுக்கு அந்த அ பெயிண்டிங் பிடிக்காம போகலாம். அதே மாரி ஒரு சில சப்ஜெக்ட் மேட்டர் அதாவது எப்படின்னா, அதில யூஸ் பண்ணிக்கிற காஸ்டியூம்ஸும் சரி, அதில இருக்கிற கல்ச்சர், அது வேற ஒரு கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கு பிடிக்காம போகும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வித்தியாசமான கற்பனையில ஒரு புது உலகத்த நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, நிச்சயமா அதுக்கான வேல்யூ எப்பவுமே இருக்குங்க. அது வந்து எவர்கிரீன் டாபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்னோட எய்மே அதுதான். இத வந்து இமேஜினேட்டிவ் ரியலிசம்னு சொல்லுவாங்க. நெறைய ஆர்டிஸ்ட்டுங்க இத ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல நான் எப்படி புதுசா பண்றேன்றது இருக்கு. ஸோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்டடீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நானு பென்சில்ல தான் ட்ரா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து தான் அ கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டுங்களோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து படிச்சு பார்க்குறப்போ, அதாவது நான் ஸ்பெஷலா எடுத்தது ஜேம்ஸ் கார்னி. அவரு புக் இல்லஸ்ட்ரேஷன் அப்புறம் பிளஸ் இ இந்த மாரியான சயன்ஸ் ஃபிக்ஷன் ரிலேட்டடான ஃபேண்டசி ஸ்டோரீஸ் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணுவாரு. அவரோட ஸ்டடீஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, முக்கால்வாசி அந்த புக் இல்லஸ்ட்ரேஷன்லாம் கட் அண்ட் கிளியரா அவரோட ஐடியாஸ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பென் அண்ட் வாட்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து இந்த கோத்தே கலர்ன்னு சொல்லுவாங்க. கோச்சே கலர். அதுவும் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல பென்சில விட பெட்டர் அதான் நம்மளோட ஐடியாவ ஷார்ப்பா வெளிக்கொண்டு வரதுக்கு பென் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இப்ப நான் கொஞ்ச நாளா பென்ல தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து
பென் ப்ளஸ் வாட்டர் கலர். இந்த கலர் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, வெறும் டிராயிங் மட்டும் நம்மளோட ஸ்டடீஸ்க்கு பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கலர் கீ நமக்கு தெரியணும். அந்த கலர் கீயை அப்சர்வ் பண்ணுறக்காண்டி தான் நான் ரேண்டமாக ஒரு சில பிக்சர்ஸ் எடுத்து அந்த பிக்சர்ஸை ட்ரா பண்ணி அதில் இருக்கிற கலர் கீஸ்ல எல்லாத்தையும் என்னோட ஸ்டடீஸில் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் என்னோட ஐடியா எப்படி ட்ராவல் ஆகும்னு பார்த்துக்கிட்டா, இப்போ நம்ம பிக்சர் பார்த்து ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லைவாக போய் ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் எல்லாத்தையும் காப்பி பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து கலர் கீ எடுப்போம். அந்த கலர் கீ எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஸ்டுடியோவில் நம்மளோட வீட்டில் லேட்டராக அதை டெவலப் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம், அதாவது இந்த ப்ராசஸில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா, நம்ம என்ன மைண்டில் நினைக்கிறோமோ, இப்போ இதுவரை நம்ம பார்த்து வரைஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட லெவல் வந்துட்டு மைண்டில் ஒரு விஷயம் நினச்சோன்னா அந்த நினைக்கிறத கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கீ ஆட் பண்ணி அதை டெவலப் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட மொத்த ப்ராசஸ். இதுக்கு எவ்வளோ டைம் டூரேஷன் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வருஷக்கணக்கில் எடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு டெடிகேட்டிவாக கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. நம்ம அதாவது பிரேக் பண்ணாமல், நம்மளோட ஸ்டடீஸை பிரேக் பண்ணாமல் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். அந்த தொடர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸில் தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குது.